ஹலோ வியூவர்ஸ், 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு டே 15ல இருக்கும். நம்ம இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா டேலி கவுண்டர் யூஸிங் பைத்தான். கூகுள் கொலாபில் நான் எந்த லைப்ரரியும் யூஸ் பண்ணல. சாதாரணமாக ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதில் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து இன்க்ரீஸ், டிக்ரீஸ், ரீசெட் அப்படிங்கிற 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இனிட் ஃபங்க்ஷனை தாண்டி இதில் வந்து இந்த அப்டேட் லேபிளுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு நம்ம எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணி டாட் ஆப்ரேட்டரில் நான் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது 0ல் இருந்த கவுண்ட், இனிஷியலாக எப்பயுமே 0ல் இருந்த கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரீசெட் கொடுக்கும்போது மறுபடியும் 0க்கு வந்துடும். இப்போது இன்க்ரீஸ் ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1 வந்திருக்கு. மறுபடியும் 1 கூட இன்னொரு 1 இன்க்ரீஸ் பண்ணி 2. டிக்ரீஸ் அப்படின்னு கொடுக்கும்போது மறுபடியும் 1 மைனஸ் ஆகி 1. இப்போ ரீசெட் கொடுக்கும்போது மறுபடியும் 0, மறுபடியும் 1 இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். இப்போது இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். 1 கூட இன்னொரு 1 இன்க்ரீஸ் பண்ணி 2 அப்படின்னு காமிச்சிருக்கு. இதே போல் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை கூகுள் கொலாபில் பண்ணியிருக்கோம். இதே ப்ராஜெக்டை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் பண்ணியிருக்கேன். அதை மறுபடியும் உங்களுக்காக ரன் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்லையும் டேலி கவுண்டர் .py அப்படிங்கிற ஃபைல் நேம் வச்சு ரன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் தேவையோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணால் மறுபடியும் 0 ஆகிடும். அங்கே நம்ம டாட் ஆப்ரேட்டர் வச்சு பார்த்தது இங்கே டிகெண்டரில் நம்ம வந்து ஒரு பட்டன் அண்ட் லேபிள்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். Thanks for watching. Bye.